ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். இப்ப நம்ம அடுத்தடுத்து பேச போற, டிஸ்கஸ் பண்ற டாபிக்ஸ் எல்லாம் நான் என் பெர்சனல் லைஃப்ல நான் அவார்ட் வாங்குன ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணது. இது மேபி சில பேத்துக்கு யூஸ் ஆகும், சில பேத்துக்கு யூஸ் ஆகாம போலாங்க. இது என்னோட வழிகள், நான் ஃபாலோ பண்ற ரூட்ஸ். அததான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்ல நெறைய புது முயற்சி பண்ணிட்டு இருக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சின்ன வயசுல கண்ணாம்பூச்சி விளையாண்டுருப்போங்க. நம்ம கண்ண கட்டி 3 சுத்து சுத்தி விட்டுருவாங்க. நம்ம பக்கத்துல இருப்பாங்க. அவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல இந்த கேம்ல நம்ம கூட யாரெல்லாம் விளையாடுறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிரும். நம்ம பக்கத்து வீட்டு பையனோ, இல்ல கசின்ஸோன்னு சொல்லிட்டு அவங்க பேர் முதற்கொண்டு நம்மளுக்கு தெரியும். ஆனா, அவங்க எங்க இருக்காங்க, நம்ம அவங்கள எப்படி போய் புடிக்கணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா கண்ண கட்டியிருக்கோம்ல. இதே விஷயம் தான் நீங்க எழுதாம போனாலும் நடக்கும். உங்க படத்துல வரப்போற கேரக்டர்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன இன்சிடென்ட் நடக்கும்னு தெரியும். ஆனா, அது எப்படி எடுக்கிறது, எங்க போலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழப்பத்துல மாட்டிப்பீங்க. உங்க ஷார்ட் ஃபிலிம் பாதியிலேயே நின்றுங்க. நான் திருப்பியும் சொல்றேன். தயவு செஞ்சு எழுதுங்க. செட்ல போய் இம்ப்ரூவைஸே பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. இம்ப்ரூவைசேஷன் வேற. நீங்க செட்ல தான் போய் எல்லாம் பண்ணுவீங்கன்னா, அது ரொம்ப தப்பான ஹேபிட். ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிம் நீங்க எழுதணும்னா, முதல்ல நீங்க எழுதணும். பேஜ் ரத்தம் வடியாது. நீங்க எவ்வளோ வேணா எழுதலாம், எவ்வளோ வேணா அடிக்கலாம். எடுத்தோனே எந்த ஃபார்மட்லயும் போய் மாட்டாதீங்க. ஃபீச்சர் ஃபிலிம்ல நெறைய ஃபார்மட்ஸ் இருக்கும். 3x ஸ்ட்ரக்சர்லேருந்து ஆரம்பிச்சு சேவ் தி கேட் அது இதுன்னு இருக்கும். அதெல்லாம் ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் தான், நான் இல்லன்னு சொல்லங்க. பட் எடுத்தோனே இந்த ஸ்ட்ரக்சர், ஃபார்முலான்னு போய் எதுலயுமே மாட்டாதீங்க. ஸ்க்ரீன் பிளேக்கு அந்த மாரி ஃபார்முலான்னு ஒண்ணுமே கிடையாது. நீங்க புதுசா கூட ஏதோ ஒண்ணு டிஸ்கவர் பண்ணி எடுத்துட்டு வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி எழுதுங்க. அதுக்கப்புறம் மெதுவா அத ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். நான் எப்படி பண்ணுவேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் டிராஃப்ட்ட வந்து நான் எந்தவித ஃபார்மேட்குள்ளயும் எடுத்துட்டு வர மாட்டேங்க. ஒரு பிளாங்க் பேஜ்ல அந்த ஸ்டோரி எப்படி போகுதுன்னு நான் எனக்கு எப்படி வேணுமோ நான் அப்படி எழுதுவேன். அதுக்கப்புறம் நான் சாஃப்ட்வேருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டு ப்ராப்பரா ஃபார்மேட்டிங் பண்ணுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா நீங்க இந்த டிப் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க எழுதிட்டீங்கன்னா முடிஞ்சா ஒரு ஸ்டோரி போர்ட் ட்ரை பண்ணுங்க. நீங்க ஸ்டோரி போர்ட் வரையறதுக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. நானே ஸ்டிக் டயகிராம் வச்சு தான் ஸ்டோரி போர்ட் போடுவேன். ஸ்டோரி போர்ட் எதுக்குன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு தான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம செட்டுக்கு போறோம்னா அந்த இடத்துல எல்லா பக்கமும் ஸ்கிரிப்ட் எடுத்து வெரிஃபை பண்ண முடியாது. அந்த இடத்துல உங்க ஸ்டோரி போர்ட் பார்த்து ஓகே அடுத்து இந்த ஷாட் தான் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஸ்டோரி போர்ட் இல்லனா ஷார்ட் டிவிஷனாவது போட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு சின்ன விஷயம் தாங்க. வார்ட்ரோப். நம்மளுக்கு யூசுவலா இனிஷியல் டேஸ் ஷார்ட் ஃபிலிம்ல ஆக்டருக்கு பெரிய பேமெண்ட் இருக்காது. மினிமல் பேமெண்ட் பண்ணுவோம். இல்ல மோஸ்ட்டா ஃப்ரீயா தான் இருக்குங்க. அப்போ நம்மளுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கும் அந்த அளவுக்கு பேமெண்ட் இருக்காது. அப்போ அந்த மாரி டைம்ல நீங்க ஷூட்டுக்கு முந்தின நாள் கூப்பிட்டு அந்த ஆக்டர் கிட்ட என்னென்ன ட்ரெஸ் இருக்குன்னு கேட்காம, ப்ரீ புரொடக்ஷன்ல அந்த ஒரு கேரக்டர் எப்படி ட்ரெஸ் போட்டா நல்லா இருக்கும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டு, அந்த ஆக்டர கூப்பிட்டு உங்ககிட்ட இருக்க ட்ரெஸ்ஸோட ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு, அதுவும் இதுவும் அலைன் ஆகுதான்னு பாருங்க. நீங்க கேட்கிற கலர் அவர்கிட்ட இருக்கா? இல்ல நீங்க கேட்கிற பேட்டர்ன் அவர்கிட்ட இருக்கா? இல்ல சிமிலரா ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அலைன் பண்ண மேட்ச் பண்ணுங்க. இந்த விஷயம் நீங்க அடுத்த ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணும்போது இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஹேபிட்டா வந்துரும். நீங்க எழுதும்போதே உங்க கேரக்டர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உங்க கேரக்டர் அணு அணுவா நீங்க டிசைன் பண்ணதா இருக்கும். நான் ஈஸியா ஹவ் டு மேக் அ ஷார்ட் ஃபிலிம் இன் 0 பட்ஜெட்னு போட்டு கிளிக் பைட் வாங்கிட்டு போயிட்டே இருந்திருக்கலாங்க. 0 பட்ஜெட்ல ஷார்ட் ஃபிலிம் பண்ண முடியும் தான். நீங்க ஒரே கேமரா வச்சுட்டு ஒரு ரூம்ல உட்காந்து பண்ணீங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஆனா இப்போ நீங்க ஒரு ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரீங்க, இல்ல ஒரு 2, 3 பேர் வச்சு தான் ஷார்ட் ஃபிலிம் பண்றீங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டும், வாட்டரும் ப்ரொவைட் பண்ணிருங்க. அந்த ஃபுட், வாட்டருக்கு தேவையான பட்ஜெட்டையும் முன்னாடி ப்ரீ புரொடக்ஷன்ல இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஃபுட் தானே, வாட்டர் தானே அசால்ட்டா எண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நான் நெறைய பேத்த பார்த்திருக்கேன். அந்த ஸ்பாட்ல கூட்டிட்டு போயிட்டு எனக்கு அந்த இடத்துல காசு இல்லன்றுவாங்க. நீங்க ஒரு ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடணும்னு அவசியமே கிடையாதுங்க. வீட்லயே அம்மா கிட்டயோ யார்ட்டயோ ஃபுட் பிரிப்பேர் பண்ண சொல்லிட்டு நீங்க தாராளமா அதை கன்சியூம் பண்ணிக்கலாம். ஆனா அதோட பட்ஜெட்ட முன்னாடியே அலோகேட் பண்ணிருங்க. இல்ல ஒரு சின்ன மெஸ் மாரியோ ஒரு கடையிலயோ கூட போயிட்டு நீங்க உட்கார்ந்து சாப்பிடலாம். பட் நான் திருப்பி சொல்ற மாரி அதோட பட்ஜெட்ட முன்னாடியே அலோகேட் பண்ணி வச்சிருங்க. பின்னாடி அது பெரிய பிரச்சனை வரும். உங்க இனிஷியல் டேஸ்ல நீங்க பண்ண போற ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் சிம்பிளா வச்சுக்கோங்க. அதாவது உங்க கிட்ட என்ன இருக்கோ அத வச்சு மட்டுமே எடுக்க பாருங்க. உங்க ஏரியாவ சுத்தி என்ன இருக்கோ அத வச்சு எடுக்க பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்க ஷார்ட் ஃபிலிம்க்கு ஒரு விஎஃப்எக்ஸ் ஷாட் வேணும்னா உங்க ஃப்ரெண்ட் யாராவது விஎஃப்எக்ஸ் பண்ணுவாங்களா? இல்ல உங்களுக்கு பண்ண தெரியுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த ஆட் பண்ணுங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க ஆசையா எழுதிருவீங்க. ஒரு ரைட்டரா அது சூப்பரான விஷயம். ஆனா போக 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 இந்த படம் அதனால பாதியில ஸ்டாப் ஆயிரும். ஸோ நீங்க ப்ராப்பரா ப்ரீ புரொடக்ஷன் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். எது நம்மனால முடியும், எது நம்மனால முடியாதுன்னு. இதுதான் நான் திருப்பி ஃபர்ஸ்ட் விஷயத்துல ஜாயின் பண்ணணும்னு விரும்புறேன். எழுதுனீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இது நம்மனால முடியுமா, முடியாதான்னு சொல்லிட்டு. ப்ரீ புரொடக்ஷன்ல கரெக்ட்டான கேஸ்ட் அண்ட் க்ரூவ செலக்ட் பண்ணுங்க. ஒருத்தவங்க சும்மா வராங்க, என் பக்கத்து வீட்டுக்காரன் நடிக்க வைக்கிறான்னு நடிக்க வைக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. நானுமே அந்த மாரி விஷயங்கள் நெறைய பண்ணியிருக்கேன். இப்போ சப்போஸ் அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு போயிருச்சு வச்சுக்கோங்களேன். இல்ல போக 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 ஷூட்டிங் டேஸ் ஜாஸ்தியாகுது. நீங்க 2 நாள்னு சொல்றீங்க. ஷூட்டிங் டேஸ் 3 நாளா மாறுது அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் விட்டுட்டு போகாம இருக்கணும். ஸோ ஒரு இன்ட்ரஸ்டடான கேண்டிடேட்ட நீங்க அந்த இடத்துல காஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாரி விஷயத்துல ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு தான் நாங்க ஒரு ஃபிலிம் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க தாராளமா ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா 2, 3 கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்கு. நீங்க இப்ப அடுத்தடுத்து ஷார்ட் ஃபிலிம் பண்ண போறீங்க. ஒரு 2, 3 மாசத்துக்குள்ள ஒரு ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பண்ண போறீங்க. இல்ல ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண போறீங்கன்னா மட்டும் ஜாயின் பண்ணுங்க. செகண்ட் திங், சும்மா வந்து அந்த குரூப்ல இருக்கீங்கன்னா வராதீங்க. இன்டராக்டிவா இருக்க பாருங்க. உங்களுக்கு தேவையானது மட்டும் கிடைக்காம, நீங்களும் அந்த கம்யூனிட்டிக்கு என்ன குடுக்க முடியும்னு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ற மைண்ட் செட்ல இருக்கவங்களா இருந்தா மட்டும் மறக்காம போய் ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன்.
அடுத்து உங்களுக்கு எந்த டாபிக்லங்க வீடியோ வேணும்? மொபைல் ஃபோன வச்சு எப்படி குவாலிட்டியான சினிமாட்டோகிராஃபி எடுத்துட்டு வரதுங்களா? இல்ல எப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு ப்ராப்பரா ஸ்க்ரீன் பிளே எழுதணும்னு சொல்ட்டுங்களா? நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. எந்த கமெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்குங்களோ, அத வச்சு நம்ம வீடியோஸ் பண்ணிடலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.